சோம்பேறி சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. சமைக்க நேரம் இல்லாமல் ஹரிபரியா செய்யறப்ப இந்த மாதிரி செய்யுங்க. சட்டு புட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட் அடி தூளா அல்டிமேட்டா இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்ல 3 முறை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கவிச்சி வாடையெல்லாம் இல்லாம இருக்கும். இப்போ இது கூட நல்ல மெல்லிசா கட் பண்ண வெங்காயம் கை நிறைய சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்தா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே நல்ல மெல்லிசா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா கை நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதுல இருந்து 3/4 பங்கு அளவுக்கு தக்காளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கி சேர்க்குறீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் முழுசாவே நம்ம 4-5 சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழையை பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரமான மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு